இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மாபெரும் செயல்களை அவர் நம் வாழ்வில் செய்ய போகிறார். உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அன்று மோசையோடே கூட இருந்த ஆண்டவர், தாவீதோடே கூட இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருக்கிறார். வீணனின்று தள்ளினவர்கள் முன் வீரனாய் உங்களை மாற்றப் போகிறார். மனதில் எந்த கலக்கமும் இல்லாம தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடாக அவரது மாட்சியை வெளிப்படுத்த போகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில நாங்கள் செய்கிற தொழில்ல, கல்வியில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நம் ஆண்டவர் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார். இனி உங்களோட வாழ்க்கையில ஆச்சரியமான விஷயங்களை காண போறீங்க. இனி நீங்க தீங்கை ஒரு நாளும் காண மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க கையிட்டு செய்ய போற காரியங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உடல் உள்ள வியாதியோடு படுத்த படுக்கையாயிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போகிறார். உங்கள் வியாதிகளோடு அவர் போராடி உங்களுக்கு விடுதலையை பெற்று தரப்போகிறார். முழு மனதோடே அவரை விசுவசிங்க. ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார், உன்னோடே இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று. விசுவாசத்தோடு இரு கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி கூறுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.